யமுனா வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து காவேரி வந்து என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ வந்து காவேரியை கட்டிப்பிடிச்சு யமுனா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிவின் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி நிவின் இப்படிலாம் சொல்ல முடியும்? அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ மனசு கஷ்டப்படாத, நீ எப்படியாவது வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண பாரு, நல்லா படிச்சிருக்கல, எக்ஸாம் எழுது, அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நிவினை பார்க்க போகிறாங்க. நிவின் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க? ஒரு கல்யாணம் பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் வந்து பேசலாமா? இந்த மாதிரிலாம் வந்து அந்த பொண்ணை பற்றி வந்து பேசவே கூடாது. எப்படி நீங்கள் பேசுவீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா தெரியாதா? அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை அப்படின்றாரு. எனக்கு கல்யாணம் ஆகலையா? அப்போ இது என்னது சொல்லிட்டு தாலி எடுத்து காட்டுறாங்க. உடனே வந்து எனக்கு தெரியும் உன்னோட கல்யாணம் வந்து அக்ரிமெண்ட் கல்யாணம்னு சொல்லிட்டு விஜய் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ விஜய் என்னை விரும்பலையா? அவர் மனசில் நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம காவேரி அவங்களால தாங்கிக்கவே முடியல. சரி உடனே வந்து இங்கே பார் காவேரி, நீ எதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு கூட விஷயம் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நர்மதா ஆப்ரேஷனுக்காக பணம் வேணும் உனக்கு அந்த டைமில். அதனால் வேறு வழி இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தை பண்ணேன். இது வந்து கல்யாணமே கிடையாது, ஒரு நிர்பந்தம் வந்து மூலமாக பண்ண கல்யாணம் எப்படி வரும்? அதனால் வந்து இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே நீ வந்துடுவ, அதுவும் என்கிட்ட வந்துடுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வாயை மூறியா அப்படி சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாருங்கள், என்னன்னாலும் சரி, எக்காரணம் கொண்டும் சரி, என் கல்யாணமே வந்து என்னை விட்டுட்டு போனாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுவேன், நான் மறுபடியும் வந்து நீங்களும் நானும் விரும்புவோம், கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. அது நடக்கவே நடக்காது, புரியுதா? விஜய் வந்து என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. என் கழுத்தில் தாலி ஒரு தடவை தான் ஏறும், அது என் கழுத்தில் ஏறிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் வந்து அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, என் கூட வாழ்ந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. எங்களுக்குள்ளே 1000 இருக்கும் பிரச்சனை, அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், இல்லை எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருங்கள், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், தேவையில்லாமல் என்னோடய வாழ்க்கையில் தலையிடாதீங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. காவேரி நில்லுன்றாரு. நிவின் நிற்காமல் அவங்க பாட்டு அழுதுலேயே மனசு கஷ்டப்பட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து தாங்க முடியாமல் கதறி அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே காவேரி வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள ரூம்லேயே வந்து அழுதுட்ருக்காங்க. இங்கே விஜய் வராது. காவேரி எங்கே? இல்லைப்பா, அவள் வந்ததுலேருந்தே ரூமில் தான் இருக்கா, வெளியவே வரல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. என்னாச்சு காவேரிக்கு அப்படின்னு தெரிலப்பா, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு தெரில, சாப்பிட கூட வரல, நாங்கள் கூட கூப்பிட்டு பார்த்தோம், பசி இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னோடனே, என்னாச்சு காவேரிக்கு? வேலைக்கு கூட வரலையே, இங்கே ஆஃபீஸ் கூட என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போடுறாரு. காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு அப்படியே வந்து திரும்பி உட்காந்துருக்காங்க. காவேரி உனக்கு என்ன ஆச்சு? ஏன் வந்து ஆஃபீஸ் கூட வரல? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன ஆச்சு காவேரி? சாப்பிட கூட வரலையாமே, தாத்தா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. அதுக்கு காவேரி எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. காவேரி வந்து பதில் சொல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு காவேரி, உடம்பு எதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை மேலே வைக்கிறாரு. அப்படியே கையை தட்டி விடுறாங்க. என்னாச்சு சொல்லு காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், எதுவும் என்னை கேட்காதீங்க, ப்ளீஸ் என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னன்னு சொல்கிற வரைக்கும் நான் உன்னை தனியாக விட மாட்டேன், என்ன ஆச்சு சொல்ல போறியா பிள்ளையா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நான் எதுவும் பேச விரும்பலை, தயவு செய்து என்கிட்ட பேசாதீங்க, நம்ம யாரை வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ அவங்களே நம்மளை வந்து காயப்படுத்துகிறாங்க, அதுதான் எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு, இங்கே பாருங்கள், எதுவுமே பேச வேணாம், ப்ளீஸ் தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போய் படுக்க போயிடுறாங்க. உங்கள் விஜய்க்கு ஒன்றுமே புரியல, காவேரி ஏன் இப்படி நடந்துக்கிறா, எதுக்காக நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல், சரி ஏதோ மனசு குழப்பத்திலக்கா, கண்டிப்பாக பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அடுத்த நாள் காவேரி வந்து எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தேடுறாரு. பார்த்தா காவேரி வந்து இல்லவே இல்லை. எங்கே போனா இவள் காலையிலே? தாத்தா காவேரி எங்கே அப்படின்னோடனே, அவள் காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு எங்கேயோ வெளியே போயிட்டாப்பா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தெரிலப்பா எங்களுக்கும். இல்லை தாத்தா, முக்கியமான வேலை இருக்கா, அதனால் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படின்னோடனே, ஒன்றுமே புரியாது விஜய் யோசிக்கிறாரு. ஏன் காவேரி டோட்டலாக என்னை அவாய்ட் பண்ணுறா, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குழப்பமடைகிறாரு. உடனே வந்து சரி கண்டிப்பாக ஆஃபீஸ் தான் போயிருப்பா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே காவேரி வரல. அதனால் விஜய்க்கு ஒன்றுமே புரியல. காவேரி ஏன் ஆஃபீஸ்க்கும் வரல, அப்போ எங்கே போயிருப்பா, அவங்க அம்மா வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. சரி வேறு எந்த விஷயமா காவேரி போயிருப்பா, ஏன் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. காவேரி ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்றுமே புரியாமல் விஜய் குழம்பி போகிறாரு. இதோட முடியுது.